அவருக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. தானியேல் வாழ்ந்த நாட்களில் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையோடு, உத்தமத்தோடு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறத அவன் அருமையாக அங்கே சொல்லுகிறான். ராஜாவுக்கு பதிலாக சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொல்கிறான். உலகத்துல வாழுகின்ற மற்ற மனிதர்களுக்கு முன்பதாகவும் உண்மையோடு, உத்தமத்தோடு அவன் வாழ்ந்ததை அவன் அங்கே கோடிட்டு காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அல்லவா? இந்த ரெண்டு காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரதியா இருந்தபடினால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேலை தப்புவித்தார் என்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதையே அவன் பதிலாகவும் சொல்லுகிறான். ஆனா நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக உண்மையான, பரிசுத்தமான, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களுக்கு முன்பதாகவும் உண்மையான, பரிசுத்தமான, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்த நீங்க அர்ப்பணிக்கிற வேளையில கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுடைய வாழ்க்கையில அனுப்பி அற்புதங்களை செய்கிறத உங்களுடைய கண்கள் காணும்.